கருணாவினுடைய கைதுகள் 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற போது அன்றைய கால பகுதியிலே உதய கம்பன்பில் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஊடக பரப்பிலே. அவர் குறிப்பிடுகின்ற போது கருணாவினுடைய கைதுக்கு எதிராகவும் கருணாவை கைது செய்தது பிழை என்றும் கருணா சிங்கள தேசத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்றும் கூறுகின்றார். அந்த விடயத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம். கருணாவின் கைதுக்கு எதிராக சிங்கள தேசம் கொதித்தெழுந்துள்ளது என்பதை இங்கு நாங்கள் கவனித்தேயாக வேண்டியுள்ளது. கருணாவின் கைதுக்கு எதிராக பல குரல்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் தரப்புகள் மத்தியில் இருந்து ஒலித்து வருகின்றன. சிங்கள தேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில கருணா சிங்கள தேசத்தின் ஒரு விடுதலை வீரர் என்று குறிப்பிட்டுள்ளார். கருணாவை கைது செய்தது மிகவும் தவறான ஒரு நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். කරුණම්මාන් කියන්නේ කවුද? එදා අංගුලිමාල වගේම කැප්පැටි පොළ වගේම අඳුරෙන් එළියට ආපු කෙනෙක්. யார் இந்த கருணா அம்மான்? அன்று அங்குலிமாலா, கெப்பட்டிபொல போன்றவர்களைப் போன்று இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தவர். பிள்ளையான வழியில் இருந்து சரியான வழிக்கு வந்தவர். கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றிக் கொள்ளும் தமிழீழ விடுதலை புலிகளின் பெரியத்தனத்தில் கருணாமானும் பிள்ளையான முக்கிய பங்காற்றினர். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்தின் பங்காளர்களில் ஒருவராக கருணா இருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டதாலேயே கருணாமான் இன்று சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று உதயன் கம்மன்பில குற்றம் சுமத்தியதுடன் கருணாவின் கைதை அவர் வன்மையாக கண்டித்தும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். උපදේශකයෙක්වත් වෙන්න තිබුණා. අඩුම ගණනේ රුද්‍රකුමාරන් සුරේන්ද්‍රන් වගේ විදේශ ඇමතුමාගේ සමීප මිතුරෙක්ව වරප්‍රසාද භුක්ති විඳිමින් සිටින්න තිබුණා.